ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு சத்தியம் செய்கிறேன். நான் சொன்னதை முழுசாக கேட்டு முடித்த மறு நிமிஷமே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும். எப்போவுமே வாழ்க்கையில் நீ யாரை பார்க்கணும் யாரை பார்க்கக்கூடாதுன்றது உன் கைகளில் இல்லை. நீ பார்க்கவே கூடாதுன்னு நினச்ச மனிதர்களை பார்க்கும்படியும், நீ பார்க்கணும்னு ஆசைப்படுற மனிதர்களை சந்திக்கவே முடியாத அளவுக்கும் காலம்தானே எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்குது. நீ யாரை பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்றது வேணும்னா காலம் முடிவு செய்யலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் உன் கூட யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத உன் இதயம்தான் தீர்மானிக்குது. அதனால் நல்லவர்களையும் நல்லெண்ணம் கொண்டவர்களையும் நட்போட உண்மையோட பாசமாக இருக்கிறவங்களையும் உன் கூட வச்சுட்டு நல்லெண்ணம் மற்றவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கக்கூடிய மனசோட நீ தயாராக தைரியமாக இரு. இந்த உலகத்தில் சாத்தியமற்ற விஷயங்களை சாத்தியமாகவும், நடக்கக்கூடியதை நடக்கக்கூடாததாகவும், நடக்கக்கூடாத விஷயங்களை நடக்கவே கூடாததாகவும் இந்த வராகி அம்மா என்னால் செய்ய முடியும். எல்லா விஷயமும் என் விருப்பப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. உனக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து யோசித்து செய்கிற இந்த வராகியம்மா எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் தப்பாக போகும்படி விட்டுட மாட்டேன். என் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இப்போது உன் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்ட நான் தான் எந்த வலியும் வேதனையும் உன்னை நெருங்க முடியாத அளவுக்கு, உன் வாழ்க்கை உயர்வாய் சிறப்பாய் மாறும் அளவுக்கு உனக்கான அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்துறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போவுமே வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் நினச்சது போல நடந்துடாது. அப்படி உனக்கான விஷயங்கள் நீ நினச்சது போல நடக்காத போது நீயே உன்னை தாழ்த்திக்க வேணாம். உன் அருமை பெருமையும் இப்போது உனக்கு புரியாது. ஆனால் கூடிய சீக்கிரமே நீ அதை புரிந்து கொள்ளும்படி நான் செய்ய தான் போகிறேன். நீ நினச்சபடியே உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சுகமாக அமையும் என் செல்லமே. எல்லா கதவுகளும் உனக்கு எதிராக மூடப்பட்டாலும், ஆனால் நீ வருத்தப்பட்டன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா உனக்காக நீ விரும்பிய கதவை நான் உருவாக்குவேன். அந்த கதவு வழியாகவே போய் நீ நினச்ச விஷயத்தை செஞ்சு உன் வாழ்க்கையில் நீ நினச்ச உயரத்தையும் உன்னால் தொட முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை அப்படியே எதிர்கொள்ள தயாராகு, ஏற்றுக்கொள்ளவும் தயாராகு. ஏன்னா வாழ்க்கையில் உனக்கு எதிராக சவால்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் அதை தைரியமாக ஏற்றுக்கிட்டு சவாலாக நினச்சி சந்திக்கும் போது அதுதான் இன்னும் உனக்கு தைரியத்தையும் பலத்தையும் வலிமையையும் கொடுக்கும். இனிமே சந்தேகமோ கவலைகளோ உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் உருவாக்கி தருவதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நிச்சயமாக உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும்படி தான் உன் வாழ்க்கையில் சில அதிசயங்களை நிகழ்த்துவதற்காக உன்னை தேடி வந்தேன். காரணம் இல்லாமல் நான் உன்னை தேடி வரமாட்டேன்னு உனக்கே தெரியும் தானே. இப்போது உன்னுடைய பிரச்சனைகள்ல இருந்தும் உன் மனசில் இருக்க வலிகளும் வேதனைகளில் இருந்தும் உனக்கு நிவாரணம் கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்தேன். கூடிய சீக்கிரமே உன் துயரங்களும் துன்பங்களும் உன்னை விட்டு தூரமாக ஓடி போக போகுது. எல்லாமே நீ நினச்சது போல நல்லதாக நடக்கும். நீ என்கிட்ட வேண்டி கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்காக சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்க போகிறேன். நானே உன்னை வழிநடத்தி உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ தலைவிதி நினச்ச விஷயமெல்லாம் சரியாகும். இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் உனக்காக கொடுக்க போகிறேன். இனிமே நீ கவலைப்படும்படி எதுவுமே நடக்காது. உன்னை சிறப்பான உயர்வான வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்த பிறகு நீ எதுக்காக கவலைப்படுற? அடுத்தவங்களுடைய நியாயத்தை பேசுறதுக்கு அடுத்தவங்களுக்கு வாய் வருதே தவிர அவங்களுக்காக இல்லாததையும் பொல்லாததையும் கூட பொய்யாக பேசுவார்களே தவிர உனக்கு எது நியாயமோ உனக்கு எது சரியோ உன் வாழ்க்கைக்கு எது உகந்ததோ அதை யாருமே பேச வரமாட்டாங்க. ஏன்னா நீ என்ன செஞ்ச, யாருக்காக என்னென்னலாம் நல்லது நினச்சேன்னு
இங்கு யாருக்கும் தெரியாது. உன் மனசுல நீயா யோசிச்சு செய்யக்கூடிய உதவிகளை கூட ஒருத்தருக்கும் தெரியாம செஞ்சு உதவிக்கிட்டு இருக்க உன்னுடைய நல்ல மனசுக்கு இந்த வராகியம்மா நிச்சயமாக நல்லது செய்வேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போது தீர்வு கிடைக்க போகுது. இனிமே நீ எதை நினைச்சும் பயப்பட வேணாம். கூடிய சீக்கிரமே வெற்றியும் புகழும் மரியாதையும் தானாக உன்னை தேடி வரும். இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் மீதும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களின் வாழ்க்கையின் மீதும் நீ கவனம் செலுத்த வேணாம். ஏன்னா உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நீ நினச்சதற்கு மாறாகத்தான் இருக்கும். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் நீ எதிர்பார்த்ததையே செய்ய மாட்டாங்க. மொத்தத்தில் இந்த உலகத்தை நோக்கி நீ கவனத்தை செலுத்தினா ஏதாவது உனக்கு மற்றவங்களால நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்தினா ஏமாற்றம் மட்டும்தான் உனக்கு மிஞ்சும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களை பார்த்து நீ வாழ நினைக்கும் போது அது உன்னை முன்னேறவும் அனுமதிக்காது. அதுக்கு பதிலாக மனிதர்கள் யாரையும் பார்க்காம என்னை நோக்கி பார்க்க ஆரம்பி. இந்த வராகியம்மா நிச்சயமா உனக்கு துணையாக இருந்து நீ விரும்புகிற விஷயங்களுக்காக செய்த பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி அதை உனக்கே வரமாக கொடுப்பேன் என் செல்லமே. உன்னுடைய வலியோ வேதனையோ துன்பமோ இன்னும் தீரவே இல்லை. உன் பிரார்த்தனைகளுக்கு நான் பதில் சொல்லவே இல்லை. உன்னை ஏமாத்திட்டேன், உன்னை மறந்துட்டேன்னு மட்டும் நீ அவசரப்பட்டு நினைக்க வேணாம். ஒரு அக்கறையான தாயை போல நான் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பெற்ற தாயானவள் தான் பிள்ளை அதோட புகுந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வரும்போது உடனே தடாலடியாக இறங்கி எல்லாத்தையும் உடனே சரி செஞ்சிட மாட்டாங்க. பொறுமையாக பக்குவமாக எதை யார்கிட்ட எப்படி பேசி சரி செய்யணுமோ அப்படி சரி செய்வாங்க. அதே போல தான் என் குழந்தையான உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் பொறுமையாக பக்குவமாக இப்போது கையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருடைய உடல்நிலை சரியாகுவதற்கு கசப்பான மாத்திரையை கொடுப்பது போல தான் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கு சில கஷ்டமான நிகழ்வுகளை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல மாறதான் போகுது. நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில் நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன். நீ எப்போதும் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. நீ சிரித்து சந்தோஷமான முகத்தோட மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க தான் நான் ஆசைப்படுறேன். ஏன் மேலே நீ எந்த அளவுக்கு பக்தியும் பாசமும் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீ எல்லாத்தையும் சந்தித்து சமாளிப்பதற்கு தேவையான சக்திகளை உனக்கு கொடுத்து உன்னை சிறப்பாய் வாழ வைப்பதற்காக நான் உன்னை தேடி வந்தேன். என் குழந்தையான உன்னை நானே என்னை நோக்கி வரவழைத்தேன். நீ என்னை வணங்கும்படியும் என் மேலே பக்தி செலுத்தும்படியும் செய்தவள் நான் தான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிட்டுட்டு ஏமாத்திட்டு உன்னை விட்டு விலகி போவேன்? நீ தைரியமாக உற்சாகமாக இரு. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ எதையும் இழக்கவில்லை. எல்லாமே என் கஜானாவில் பொக்கிஷமாக பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கு. அதை சேர்க்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக உன் கைகளில் சேர்ப்பேன் என் செல்லமே. உன்னால் சமாளிக்க முடிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் இப்போது உன் வாழ்க்கையில் உன் கைகளில் நான் கொடுத்து வச்சுருக்கேன். உன் பலம் என்னன்னு உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். மிஞ்சி மிஞ்சி போனால் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 10 பேரை சமாளிப்பதா உனக்கு கஷ்டம். அதை விட சிறப்பான திறமையும் தகுதியும் அறிவும் சக்தியும் பெற்ற பிள்ளையாக நீ இருக்க. உன்னால் சமாளிக்க முடியாத விஷயம்னு இங்கு எதுவுமே கிடையாது என் செல்லமே. உன்னுடைய பிரார்த்தனைகளும் உன்னுடைய வருத்தங்களும் வேதனைகளும் எல்லாமே என்னை நோக்கி வந்து சேர்ந்துருச்சு. உன் வருத்தங்களையும் வேதனைகளையும் துரத்தி அடிச்சு உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன் கைகளையே கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தானே இப்போது நான் உனக்கு சத்தியம் விட்டு வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்கு நான் என்ன செய்ய போறேங்கிறது உனக்கே தெரியாததாக அற்புதமானதாக வித்தியாசமானதாக நான் செய்ய போறேன். உன் வாழ்க்கையில் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன செய்ய போறேங்கிறது உனக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கலாம். ஆனால் நிச்சயமா உன் பிரார்த்தனைகள் முழுவதற்கும் நான் பதில் கொடுப்பேன்.
என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி தருவேன். நீ எதிர்பார்க்கறது எல்லாமே கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும். நீ எந்த சந்தேகமும் கொள்ளாமல் முழுவதுமாக என்னை நம்பினா போதும். இப்போது கஷ்டமாக இருக்கும் உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சி நிறைஞ்சதாக மாறப்போகுது. சும்மா உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களிடமும் சூழ்நிலைகளிடமும் சண்டை போடுவதை நிறுத்து. உன் பிரச்சனைகளில் நான் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் தானே. இனிமேல் சூழ்நிலைகளை தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பிச்சின்னா அது அழகாக உன் வாழ்க்கையில் சரியாக சிறப்பானதாக முடிவுக்கு வந்துடும். உன் திட்டத்தை விட நான் போடுற திட்டம் எப்போவுமே சிறப்பானதாகத்தான் இருக்கும். உன் வாழ்க்கையிலையும் அப்படிதான் சில விஷயங்களை நடத்துவதற்கு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். அதன்படியே உன் எதிர்காலம் மிக சிறப்பானதாக வளமானதாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. உன் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும்னு உனக்கு எதுவுமே தெரியாது தானே. அது என் பொறுப்பில் என்கிட்ட விட்டுடு. எல்லாத்தையும் சரி செஞ்சு நீ எந்த இழப்பும் எந்த கவலையும் கொள்ளாத அளவுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமான வாழ்க்கையை உன் கைகளில் நான் கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன் விருப்பப்படி வெற்றிகரமாக நடந்து முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு ஆறுதல் தரவும் அரவணைப்பாக இருக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நேர்மறையான நல்ல எண்ணங்களோடு நீ வாழும்போது நல்ல செய்திகள் உன் செவிக்குளிர வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நீ ஒரு புது அத்தியாயத்தில் நுழைய போகிற. அதனால் எதை நினச்சும் பயப்பட வேணாம். நீ போகிற பாதையும் வாழக்கூடிய வாழ்க்கையும் சுலபமானது கிடையாது. பல பேர் பல முறை பல வழிகளில் வந்து உனக்கு சோதனைகளை கொடுப்பாங்க. ஆனால் எல்லா சிரமங்களையும் சிக்கல்களையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஜெயிப்பாய். நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை ஜெயிக்க வைப்பேன்.